பெகல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வலுவா நம்புறாங்க. அதனாலதான் அந்த சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட நிறைய நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வாக்குமூலம் மாதிரியே சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 டிகேட்ஸா 30 ஆண்டு காலமாக பயங்கரவாதிகளுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுத்தோம், ஆயுதங்களை நாங்க கொடுத்தோம். அதுக்கு காரணம் அமெரிக்காவும் பிரிட்டனும் தான். எங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. பயங்கரவாதிகளால அதிகம் பாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெகல்காம் தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் கிடையாது, அது காரணம் இந்திய அரசாங்கம் மாதிரிதான் சொல்லிட்டு பழிய வந்து மத்திய அரசாங்கம் மேல வந்து அவர் வந்து போடுறாரு. இந்த வீடியோங்கிறது பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருல்ல. ஆமா, 30 ஆண்டுகளா இந்த மோசமான வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு காரணம் யூஎஸும் பிரிட்டனும் எங்களை வந்து அதுக்கு புஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. புஷ் பண்ணா பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுப்பீங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விதான் நம்ம அவங்க முன்னாடி வைக்க வேண்டியது இருக்கு பாகிஸ்தானுக்கு. அவர் காரணம் என்ன சொல்றாரு, சோவியத் யூனியன் கதையை சொல்றாரு, தாலிபான்கள கதையை வந்து சொல்றாரு, நிறைய கதைகளெல்லாம் சொல்லி இதை வந்து சொல்றாரு. ஆனா வந்து சொல்லிட்டாரு, வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே இப்படி வந்து சொன்னதுங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தி தான்.